இன்னைக்கு இந்த வீடியோவில் கேது தோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணக்கூடிய நாகநாதர் கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நாகநாதர் கோயில் யார் கட்டினது, யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு பெயர் வந்ததுக்கான காரணம், இந்த கோயில் ஏன் இங்கே உருவாச்சு அப்படின்றதுக்கான காரணங்களை பற்றி பார்த்துடலாம். அந்த காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க. கடையறதுக்கு கயிறா வாசுகின்ற நாகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் களைப்பால் சோர்ந்து போன இந்த வாசுகி நாகம் கொடிய விஷத்தை உமிழ்ந்திருக்கு. இதனால் பயந்து போன தேவர்கள் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கொடிய விஷயத்தை சிவன் அறிந்திருக்காரு, தேவர்களையும் காப்பாற்றியிருக்காரு. இதனை சிறிதும் எதிர்பாராத வாசுகி நாகம் தன்னுடைய கொடிய விஷயத்தை சிவன் அருந்தியதற்காக ரொம்பவே மனவேதனையில் ஆளாயிருக்காங்க. அந்த அபச்சாரம் செய்ததற்கு பரிகாரமாக சிவனை நோக்கி தவம் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் வாசுகிக்கு காட்சி தந்த சிவன் பாவ விமோச்சனம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் வாசுகியோட தியாக உணர்வு பாராட்டியிருக்காரு. அப்போ வாசுகி என்ன வேணாங்கன்னா தனக்காக எழுந்தருளுமாறு வேண்டியிருக்காங்க. அந்த வேண்டுதலை ஏற்ற சிவன் நாகத்தின் பெயரை தாங்கி நாகநாதர் என்ற பெயருடன் இந்த தலத்தில் அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சோழர்கள் இந்த இடத்துல கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட மூலவர் யாருன்னா நாகநாதர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் சவுந்தரநாயகி, தலவிருச்சம் மூங்கில், தீர்த்தம் நாகதீர்த்தம், ஆகமம் காமியம். இந்த கோயிலை கட்டினது சோழர்கள். இந்த கோயில் நவகிரகங்களில் ஒருவரான கேது தலமாகும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாக கொண்டு சமுத்திரத்தை கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை திருமால் மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு முதலில் தேவர்களுக்கு வழங்குகையில் குறுக்கே புகுந்த அசுரன் அமிர்தத்தை பருகணும்னு முற்பட்ட போது இதனை அறிந்த சூரிய சந்திரர்கள் இவ்விடத்தை திருமாலிடம் கூற, திருமால் அமிர்த கரண்டியால் அமிர்தம் குடித்த அசுரனின் தலையை வெட்டியதால் உடல் ரெண்டாக பிளவுற்றிருக்கு. அமிர்தம் குடித்த முண்டத்துடன் கூடிய பகுதி கேதுவாகவும் தலையுடன் கூடிய பகுதி ராகுவாகவும் மாறியிருக்கு. அதனால கேது பகவான் மனித வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்பப்படுகிறது. இந்த கோயிலோட விழாக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், பங்குனி வாசுகி உற்சவம், பிரதோஷம் ஆகிய இந்த கோயிலோட விழாக்களாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் இந்த கோயிலில் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. நிறைய பேத்துக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்குது, திருமண தடைகள், இந்த மாதிரி தோஷங்கள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே பரிகாரம் பண்ணி தோஷ நிவர்த்தி பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் மயிலாடுதுறை பூம்புகார் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவானை தரிசிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.